Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பெய்ட் ப்ரமோஷன் என்ன தம்பி அது? என்ன நான் பண்றாங்கன்னா ஒரு செட் ஒரு 30 இப்ப நான் தம்பி கிட்ட வந்து காசு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஆமா 1000 ரூபாய் இல்லனா என்ன 10000 கேக்குறாங்க இப்ப 10000 கேக்குறாங்க 40 10,000 எத்தனை எபிசோட் போடுவாங்க? ஒரே ஒரு ரீல் நாங்க ஒரு 40 செகண்ட் ஒரு ரீல் நாங்க போடுவோங்க. அது வந்து இப்ப 10000 கூட நான் கம்மியா சொல்றேன்னா அது அதிகமா கம்மியா தான் சொல்றேன். நீ எவ்வளவு வாங்குற? இல்ல நம்ம வாங்குறது நம்ம சமூக சேவை மாதிரி பண்றோம். அவங்களா வந்து ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு பாப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், எஃப்எம்எஸ் சேல் ஆயிடும், சேட்டலைட் வாங்கிடுவாங்க. இல்ல அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இந்த நேரத்துல இத்தனை வருஷமா சினிமாக்குள்ள இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்து நிறைய டீமோட சின்ன படம் பெரிய படம் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன். கான்டென்ட் ஒழுங்கா இல்லாம நீங்க என்ன கூவி வித்தாலும் ஒரு படம் போய் சேராது. பிளான் பி ஒன்று இருக்கு, நெகட்டிவ் ப்ரமோஷன். படமே வந்து ஒன்றும் இல்லை, இதில் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்படின்னா இந்த படத்தை அப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போய் பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் ஆச்சரியம். ஏன்னா நான் வந்து சித்து +2 ஸ்டேஜ்க்கு அப்புறமா பாக்யராஜ் சார் எங்கேயுமே நான் மீட் பண்ணதில்லை. என் கல்யாணத்துக்கு வந்திருந்தார், அவ்வளோதான். இன்வைட் கூட அப்பா அம்மா தான் போய் வச்சுருந்தாங்க. பட் எந்த ஒரு மீடியா ஃபங்க்ஷன்லையுமே நான் சாரை மீட் பண்ணதில்லை. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது சார் கிட்ட 2 டைம்ஸ் நான் கேட்டேன் சார் வராரா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. அண்ட் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த சினிமா ஒரு கெரியரே இருந்திருக்காது. சினிமா மட்டும்தான் எனக்கு எல்லாமே கொடுக்கும். சினிமான்னு ஒன்று இல்லை எனக்கு. ஏன்னா இது நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் எது அப்படின்னு நிறைய இன்டர்வியூ கேட்டது. மை மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் இன் திஸ் வேர்ல்ட்னா ஷூட்டிங் ஸ்பாட் தான். மைண்ட் டூ எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி நான் I never been happy in any other place. வீடு கூட அவ்வளோ ஹாப்பி கொடுத்துருது. எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்னா குஷி ஆகிடும் நான் குழந்தை மாதிரி. ஸோ ட்ராமா பேரை கேட்கும் போதே என்ன படத்தில் இந்த படம் பார்த்து நம்மளுக்கு ட்ராமா ஆகிடுமா, இல்லை ட்ராமாவில் வரவங்க இந்த படம் பார்த்து ட்ராமா கிளியராகி வெளில போவாங்களா, என்னதான் இருக்கு இந்த படத்தில் அப்படின்றது ரெண்டாவதா சொன்னதுதான் கரெக்ட். சூப்பர். அதே தான் மேம் உள்ள வந்து அந்த ஆடியன்ஸ் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, சிறப்பாக இருந்துச்சு. அந்த ட்ராமாவில் டீகோட் பண்ணேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஏல, அப்புறம் இன்னொன்று ஏல பார்த்தா டிஎன்ஏ இருக்கு. என்ன கதை, குழந்தைய பேஸ் பண்ணி தான். தம்பிக்கு ஒரு விஷயம் டீகோட் பண்ணீங்க இல்லையா? ஆமா, அது ரிலேட்டடான மூவி தான். அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் கதை. சூப்பர் பேசிக்கான பிளாட். ஓகே. விஜய் சேதுபதி அண்ணன் கிட்ட போய் பேசும்போது வந்து விவேக் பிரசன்னா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பாராட்டினார். பரவாயில்லையே, நல்லா அடுத்தது நம்மள மாதிரி தான் வந்துட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டதா அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஹாப்பி ப்ரௌட்னா அதான் விஜய் சேதுபதி. ஸோ அதனாலதான் அவர் வந்து ஒவ்வொரு உயரத்துக்கும் போயிட்டே இருக்காரு. ஸோ அதுதான் காரணம். இல்ல இப்ப பொதுவா சொல்லுவாங்க சினிமாலாம் ஒற்றுமை இருக்காது, என்ன போற மாதிரி சிரிச்சுப்பாங்க அப்படி. ஒரு வீட்லயே ஒற்றுமை கிடையாது, சினிமாக்கெல்லாம் வேணாம். சிறப்புனா எப்படி ஒரே லைன் முடிக்கிறீங்க? அவ்வளவுதான். இப்போ சிம்பிளா அதுதான், ஒரு வீட்லயே ஒற்றுமை இருக்காது. சினிமால வந்து அன்னோன் பர்சன் யாருக்கோ எங்க இருந்தோ ஏதோ ஊர்ல இருந்தோ வந்தவங்க வந்து இன்னொருத்தருங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஏன் நம்ம எதிர்பார்க்கணும்? தகுதி உள்ளவே எப்பொழுதும் தப்பி பிழைக்கும். அது நீங்க என்ன வந்து முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, இந்த பாடி இன்னையோட புதைச்சிடணும்னு முடிவு பண்ணாலும் சரி, உயிர் இருந்தா வந்துடும். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பஞ்ச் லைன் வேற மாதிரி இருக்கு. எனக்கு போட்டுக்கோ தம்பி, டேக்லைன் உனக்காக தான் எல்லாமே. போடு வேற மாதிரி. சொல்லுங்க. இப்போ வந்து உங்களுக்கு டெபியூ ஃபிலிம் வேற. ஸோ ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் பார்த்து IPC 375 அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாச்சு. சூப்பர் சார். ஆமா, அதுக்கு முன்னாடி பார்வைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிருக்காப்ல. இவ்வளவு பண்ணிருக்கீங்களா? 30 நாள்ல டிராமான்ற ஒரு திரைப்படத்தை நைட் ஷூட்ல எடுத்திருக்காரு. கார்பரேட்ல வேலை செஞ்சுட்டு இது வந்து வேலையை விடாம 2 நாள் வந்து லீவ் கேட்டு அந்த லீவ்ல வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணி எவ்வளோ குட் ஹோம்வொர்க் சிறப்பா பண்ணிருக்கேன். போஸ்ட் பண்றவங்களே பெஸ்ட் யாரா அப்படினா தம்பி சொல்லணும் இல்லையா? ஆமா, அதனால முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துறாப்ல. வெளிய போய் சொல்லணும்ல, தம்பி தான் இருக்கிற சேனல்ஸ்லயே பெஸ்டா ஹோஸ்ட் பண்ணுவான். அவன் கேள்வி கேட்டானா அவன் வந்து எங்களை கேள்வி கேட்க மாட்டான், எல்லாத்தையும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவான். லாஸ்ட் டைம் ரீல் பண்ணோம்ல. ஆமா நம்ம தான் ரீல் பண்ணோம். இட் வென்ட் வைரல். அண்ணன் யோசிக்கிறேன், ஏன்னா பையன் கூட ஒரு ரீலும் பண்றது இல்ல, பொண்ணுங்க இல்ல வேஸ்ட் தம்பி. நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் பாப்பான்? கரெக்ட். இப்ப நான் ஏதாச்சும் வீடியோ பண்ணா நானே பார்க்க மாட்டேன். உண்மைதான். சாந்தினி மாதிரியான ஃபேம் உள்ள அழகான தமிழ் தெரிந்த நடிகைகள் வந்து ரீல் பண்ணாதான் பாப்பாங்க. உண்மை. அதாவது காம்பினேஷன் தான், உங்க கெமிஸ்ட்ரி செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பரா அந்த ஊட்டி ஒரு சீன்லாம் நாங்க பார்த்தோம் ட்ரெய்லர்ல. படத்துலயும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு ஊட்டி வர்றது தானே? குழந்தைங்க 2 பேரும் குழந்தைங்க. இல்ல என்னன்னா, நான் ஒர்க் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் சாந்தினி. என்னன்னா, இப்போ டயலாக்ல நம்மளுக்கு மாடுலேஷன் கிடைக்கும், எக்ஸ்பிரஷன் பண்ணிடலாம். அதுல வந்து அழுக கொடுக்கலாம், இல்ல கோபமா பேசுறது, அந்த வார்த்தையிலேயே எல்லாம் இருக்கும். இன்பில்ட்டான ஒரு செட்டப் மாதிரி அந்த வார்த்தையிலேயே எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு வந்துடும் பேசும்போது. வார்த்தைகள் இல்லாதப்போ
எக்ஸ்பிரஷன் பண்ணுறது, ஒரு சைலன்ஸில் வந்து சில விஷயங்கள் கன்வே பண்ணுறது, அவள் எந்த மாதிரி வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க மென்டலி ஃபிசிக்கலி அப்படிங்கிறத வந்து சைலண்ட் ஷாட்டில் காட்டுறது வந்து அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆக்டிங்காக நான் பார்க்குறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். வித்தவுட் டயலாக்ஸ் ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. அந்த வகையில் இந்த படத்தில் சாந்தினியோட நிறைய ஷார்ட்ஸ், நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணி பார்க்குறப்போ யூ கேன் கனெக்ட் டு தட் கேரக்டர் அண்ட் எமோஷன். அதை நான் படம் பார்த்தப்ப நான் ரொம்ப நான் ரசித்தேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, இந்த ஷாட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு. பரவாயில்லையே, செக் பண்ணிக்கிட்டேன் சொன்னீங்களா இல்லையா? கிராஸ் செக் வேற பண்ணிக்கிறாங்க. அதாவது தேங்க்யூ சார், தேங்க்யூ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அடுத்தடுத்து படங்கள் ஃபயரு, பெருசு, இப்ப ட்ராமா, அடுத்து வேற என்ன இருக்கு? சுழல். சுழல் too, சுழல் yes. எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. 2025 மேஜிக்கா இருக்கு. அடுத்தடுத்து லைன் அப்ஸ் எப்படி இருக்கு? இனிமேல் ட்ராமா எல்லாமே மேஜிக் தான். தேங்க்யூ சார், டடடடா. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சார் வந்து ஐ திங்க் இந்த படம் ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்த மாதிரி லைன் அப்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு என் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இவர் தான். ஐ மீன் எல்லா இடத்துலையும் இஸ் டாக்கிங் அபவுட் மீ அண்ட் யூனோ பர்சனலாக கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ Thank you, சார். thank தேங்க்யூ ஸோ மச். ஹவு ட்ராமா ஹேப்பன்ட் அண்ட் எப்படி இந்த படத்துல வந்தீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி ஃபேஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வருது. அண்ட் ட்ராமா ஒரு நல்ல ஒரு படம், முக்கியமான படம் எனக்கு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்த படங்களில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப எமோஷனலி ட்ரிவன் கேரக்டர். சார் சொன்ன மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் டயலாக்ஸ் குறைவாக இருந்தாலுமே நிறைய எமோட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும் போதே வந்து எனக்கு ஆஸ் அ உமன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னோ அது ஒரு ஒரு இட்ஸ் உமன் திங்கில் அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் பண்ணலாமே அப்படின்ற தாட்டே வந்து அந்த ஸ்டோரி லைன் எனக்கு டிசைட் பண்ணிடுச்சு. ஸோ சாரை போய் மீட் பண்ணேன் அண்ட் அவர் ஆல்ரெடி எடுத்த ஃபுட்டேஜஸ் நான் பார்த்தேன். ஸோ மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு டீம் அண்ட் விவேக் பிரசன்னா சார் இருக்காரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். ஸோ எல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணோன்ற மாதிரி இந்த படம் சைன் பண்ணது தான். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ரொம்ப அழகாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படத்தை. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் 2 months சார் இருக்கிற எல்லா காலேஜுக்கும் போய் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபீல்ஸ் வெரி வெரி நைஸ். பிகாஸ் இதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். படம் எடுக்கிறத விட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமா இதை எடுக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ட்ராமான்றது ஃபீச்சர் ஃபிலிமா கன்வெர்ட் ஆகுறது பெரிய ப்ராசஸ் தான். ஒரு ப்ரொஃபைலை உருவாக்க போய் உங்களுக்கே ஒரு பெரிய ப்ரொஃபைலா உருவாகி இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னா லைக் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா இது ஜனகிட்ட கொண்டு போய் ஐ மீன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா சின்ன சின்ன படங்கள் வந்து நமக்கு நல்ல படங்கள்லேயே தவறி போயிடுது. தேட்டரில் விட ஓடிடி நீங்கள் வந்து நல்லா இருக்கே கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க இல்லையா. நீ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ரொமோஷன் அந்த அளவுக்குலாம் பண்ணி நல்லா வந்திருக்கு படம். தேட்டரில் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சினிமாவை நம்ம பார்த்துருப்போம். நம்ம காலத்துல இறங்கி அந்த அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும், என்னடா நம்ம நினைச்ச மாதிரி சினிமா இல்லை. ஆக்சுவலி அதுதான் ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அந்த ஐபிசி 375 படம் இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணது கூட எனக்கு அது கூட ப்ரொஃபைல் இல்லையே, ஆக்சுவலி அது கூட ப்ரொஃபைலை ஏற்றுக்கலையே அப்படின்ற போது கொஞ்சம் நுணுக்கமாக வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஸோ இது நான் அடுத்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே பேப்பரில் வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும் அப்படின்ற முதல்ல பேப்பரில் கொண்டு வரது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் டிஓபி அஜித் தான் அவருக்கு டெபியூட் இதுக்கு முன்னாடி கேப்டன் படம் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ அதில் நாங்கள் பேப்பர்லேயே உட்காந்து ஒவ்வொரு கலரில் முதற்கொண்டு லைட்டிங் சென்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி பக்காவாக எல்லா ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் மூவ் ஆன் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஆக்சுவலி இது வந்து எனக்கு என்னென்னா நான் வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து இந்த ஷூட் பண்ணி பண்ணுறது அது என்னாலேயே இவ்வளோ பண்ண முடிஞ்சதுன்னா ஃபுல் டைம் நான் ஒர்க் பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணலாம், இன்னும் பெட்டர் ஆப்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்போம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நான் எனக்குள்ள தோணிட்டு. ஸோ அதுதான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். சைமல்டேனியஸா எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா நைட்டு வேலை பண்ணிட்டு காலைல ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் தான், நான் மூவி ஒர்க் பார்க்க பண்ணேன். அங்கேருந்து 7 o'clock நான் வெளியே வந்துட்டுனா நம்ம மூவியோட ஒர்க் தான். அதில் எந்த ஒரு ஒர்க்கையும் நான் இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன். இதில் தூங்கல ஒழுங்கு. ஆமா ஒரு 2 years நீங்க தான் ரொம்ப ட்ராமா ஆயிருப்பீங்களா? அதனாலதான் அந்த டைட்டிலே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுல சஃபர் ஆனது வந்து எங்கேயுமே யாருமே சஃபர் ஆகல, என்னோட ஃபேமிலி மட்டும்தான். ஆக்சுவலி அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். இவ்வளோ தூரம் பொறுமையாக என்னோட ஆம்பிஷனுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் முக்கியமாக என் ஒய்ஃபு. ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணது தான் எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்த காரணமே அதுதான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ உன்னால் முடியும் எங்கெங்கே நான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்போல்லாம் உன்னால் மோட்டிவேஷன் கொடுத்து அந்த அளவுக்கு நல்லா கைட் பண்ணி இந்த இப்படி போ அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே எனக்கு நெகட்டிவாக ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சினிமாவுக்கு போகாத சினிமாவுக்கு. இது படம் வந்து ஜெயிச்சதுன்னா என்னை பற்றி நிறைய டாக் போகும் இந்த மாதிரி ஓகே ஒர்க் பண்ண. இன்கேஸ் நெகட்டிவாக போச்சா பார்த்தியா ஃபுல் டைம் பண்ணோனாலே பண்ண முடியல அந்த ஒரு டாக் வந்துடக்கூடாதுன்றதில் கான்சன்ட்ரேஷனாக அப்படி ஒர்க் பண்ணது தான் அந்த ட்ராமா.
ஓகே. ஸோ இப்போ படத்துக்குலாம் வந்து ப்ரமோஷன் பண்றதை தாண்டி பெய்டு ப்ரமோஷன் பண்றது தான் ரொம்ப எல்லாருமே அந்த கொஸ்டின்ஸ் இல்ல தம்பி வந்து சொல்ல நானு எங்கடா இன்னும் வந்து பார்க்க வைக்கிறதுக்கான தலைப்பு போடுறதுக்கு எதுவுமே டாபிக் வரலையே ஆமா, நீ வச்சு. இருக்குன்னு சொல்றாங்க. பெய்ட் பெய்டு ப்ரமோஷன் என்ன தம்பி அது? என்ன பண்றாங்கன்னா ஒரு செட் ஒரு இப்ப 30 நான் 40 தம்பி கிட்ட வந்து காசு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஆமா 1000 ரூபாய் இல்லைண்ணா, என்னண்ணா 10,000 கேக்குறாங்கண்ணா. இப்ப 10,000 10,000 கேக்குறாங்க. 40 50 10,000 எத்தனை எபிசோட் போடுவாங்க? ஒரே ஒரு ரீல் நாங்க ஒரு 40 reel-ஆ? செகண்ட் ஒரு ரீல் நாங்க போடுவோம். ஓ. அது வந்து இப்ப 10,000 கூட இல்ல, நான் கம்மியா சொல்றேன்னா அது அதிகமா கம்மியா தான் சொல்றேன்னு நீ நினைக்கிறேன். எவ்வளவு வாங்குற? இல்ல நம்ம வாங்குறது நம்ம சமூக சேவை மாதிரி பண்றோம். அப்பா இல்லண்ணா, அதாவது 40-50 இன்ஃபுளுசர்ஸை கூப்பிட்டுட்டு படம் பார்க்க வச்சோம். Influencer யாரு அவங்க? யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, மினிமம் ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வச்சவங்கன்னா இவர் சொல்றது பார்த்தேன்னு வச்சுங்களேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து படமே பார்க்க போறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல அப்படி பண்றாங்க. paid promotion. So, அவங்களாம் வந்து ஒரு படத்தை வந்து நல்லா பயங்கரமா இருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா சொன்னா நல்லா இருக்கு, பாப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், எஃப்எம்எஸ் சேல் ஆயிடும், சேட்டலைட் வாங்கிடுவாங்க, இல்ல அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நான் இந்த நேரத்துல இத்தனை வருஷமா சினிமாக்குள்ள இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்து நிறைய டீமோட சின்ன படம் பெரிய படம் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், கான்டென்ட் ஒழுங்கா இல்லாம நீங்க என்ன கூவி வித்தாலும் ஒரு படம் போய் சேராது. ரிவ்யூ பண்றவங்களோ ஒப்பீனியன் சொல்றவங்களோ திட்டி பிரயோஜனம் கிடையாது. நீங்க சொல்ற இந்த ஃபேக் ப்ரொமோஷன் இல்லையா, எஸ் எஸ் படம் நல்லா இல்லாத படத்தையும் நல்லா காசு இருக்கு. கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறது, அது ஒர்க் அவுட் ஆகாது. அது அந்த காசு நீங்க சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அழகா ஒரு சீன் எடுக்கலாம், ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம், போஸ்டர் அடிக்கலாம், ரீல்ஸ் வந்து நாமளா ரெடி பண்ணி டீமை வச்சு அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு ரீல்ஸ் பண்ணி போட வைக்கலாம். அது இன்னும் ரீச் ஒரு ஆகும். ஸ்னீக் பீக் வந்து புதுசா ஐடியா பண்ணி பண்ணலாம். வித்தியாசமான ஷோரூம்ஸ்ல ஷாப்ஸ்ல எங்கேயாச்சும் வந்து அந்த படத்தை பத்தி வித்தியாசமான ப்ரொமோஷனுக்கு அந்த காசு செலவு பண்ணலாம். இது ஒர்க் அவுட் ஆகும். ப்ரொமோஷன் மஸ்ட். ஏன்னா வியாபாரம் பண்ணோம்னா விற்கணும்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பொருளை வந்து இங்க இருக்கு இந்த பொருள்னு காட்டணும், அதுக்கு ப்ரொமோஷன் மஸ்ட். ஃபேக் ப்ரொமோஷனுங்கிறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இப்ப பிளான் ஏ வேணாம், பிளான் பி ஒன்று இருக்கு, நெகட்டிவ் ப்ரமோஷன். படமே வந்து ஒன்றும் இல்லை, இதுல அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்படின்னா இந்த படத்தை அப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போய் பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் ஆச்சரியம். அது ஆல்ரெடி நடந்துதான் இருக்குன்றீங்க. அதனால இப்போ நீ நல்லா இருக்கணும்னு உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நினைப்பான்னு நினைக்கிறேன். நோ பெத்த அம்மா அப்பா மட்டும்தான். அப்படியா? ஆமா. அப்ப நீ இவனுங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? நம்ம வேலையை தான் பார்க்கணும், அவ்வளவுதான். இவனெல்லாம் கண்டுக்க கூடாது, அவனுக்கு வருமானம் வருது. இப்போ ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு பணம் கொடுத்து இன்னொருத்தனை பொழப்ப கெடுக்கிறான். ஆமா இவனுங்க எவனுமே நல்லா இருக்க மாட்டானுங்க. கரெக்டா? ஆமா. எவ்வளவு நாள் காசு கொடுத்து ஒருத்தனை வந்து நல்லா ஆளு சொல்லிட்டே இருக்க முடியும்? அப்படிலாம் யாரையும் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த கூட்டம் இருக்கேன், அது என்ன பண்றது, அவங்கள அப்படிதான். இல்ல அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ். அதெல்லாம் ஓகே, இப்ப நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க, அதுக்காக நம்ம வந்து பே பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட இல்ல வைக்கிறாங்க. ஜெனரலா நெகட்டிவ். நல்ல படத்தை அது ஒரு டீம் அடிக்கிறதுக்கு பேஷ் பண்றதுக்குன்னே இருக்காங்கன்ற. நல்ல படம் தெரிஞ்சிச்சுன்னா ஆஹா இந்த படம் ஓடாது நினைச்சோம் ஓடுது அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தனுக்கு வந்து வயிறு எரியும் இல்லையா? அந்த வயிறு எரிஞ்சவன் என்ன பண்றான்னா, நாம சொன்னா வெளியே போய் சேராது, வெளியே சொல்றதுக்குன்னே இது நிறைய டீம் இருக்கு, அவங்களுக்கு காசை கொடுத்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்ல கேவலமா இருக்குன்னு போட்டு இமீடியட்டா அதை வந்து சர்க்குலேட் பண்ணி விடு அந்த வீடியோவை அப்படின்னு. இது காலங்காலமா உலகம் தொடங்கினதுல இருந்து இப்படிதான் இருக்கு. எவனும் இன்னொருத்தர் நல்லா இருக்க கூடாது, நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. Correct. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். சிறப்பு. ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்ல வந்து பாக்கியராஜ் இருந்தாரு, அவங்க லான்ச் பண்ணவங்களும். அப்ப ஒரு கிட்டத்தட்ட 2010ல வந்து சித்து +2 ஆமா. 15 years பிளஸ். எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல, அந்த ஒரு ரீவிசிட்டிங் மெமரிஸ் அதெல்லாம் வந்துட்டு போச்சா? ரீவைண்ட் வெரி 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 ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்து சித்து +2 ஸ்டேஜ்க்கு அப்புறமா பாக்யராஜ் சார் எங்கேயுமே நான் மீட் பண்ணதில்லை. என் கல்யாணத்துக்கு வந்திருந்தார், அவ்வளோதான். இன்வைட் கூட அப்பா அம்மா தான் போய் வச்சிருந்தாங்க. பட் எந்த ஒரு மீடியா ஃபங்க்ஷன்லையுமே நான் சாரை மீட் பண்ணதில்லை. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது சார் கிட்ட 2 times நான் கேட்டேன், சார் வராரா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. அண்ட் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த சினிமா ஒரு கெரியரே இருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு வந்தது, வீட்டில் ஒத்துக்கல. ஏன்னா சினிமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் பிகாஸ் ஆஃப் பாக்யராஜ் சார் தான் நான் வந்து இந்த கெரியர்லக்குள்ளே வந்திருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய கெரியர் அமைச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் இனி வரைக்கும் நான் நடிக்கிறேன் அப்படின்னா நான் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஏன்னா வேற படம் நான் பண்ணியிருந்தேன், அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருந்தா கூட அதுக்கு அடுத்து நான் எப்படி நான் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி எல்லாமே சொல்லி கொடுத்தது அவர் தான். ஸோ இன்னைக்கா இருந்தாலும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆச்சு எனக்கு. ஏன்னா சம்டைம்ஸ்
உங்க குரு இல்லையா? ஸோ Yeah, அவரை yeah. மீட் பண்ணி அதே ஸ்டேஜ்ல திருப்பி பார்க்கும்போது அப்படியே சித்து ப்ளஸ் டூ மெமரிஸ்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் ஆகி இட் வாஸ் a very very emotional moment. ஓகே, ஆஃப்டர் அந்த ஆடியன்ஸ்க்கு அப்புறம் பேசுனீங்களா அவர்கிட்ட? Yes, yes, என்ன சொன்ன, பேசினேன். என்ன He பேசுனீங்க? was very very happy. இவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, சுழல் பார்த்தாரு சார். ஸோ he was very very happy. And எனக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. இந்த இயர் சாரை மீட் பண்ணுறது இன்னும் ஸ்பெஷல் பிகாஸ் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இயர். ஸோ சாரை மீட் பண்ணும்போது ஒரு பிளெஸிங்காக தான் நான் பார்த்தேன். இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் இஸ் டெல்லிங் யூ சம்திங். இல்லை 2010க்கு அப்புறமா சார் இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த இயர் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும்போது ஐ திங்க் இட்ஸ் அ டிவைன் கனெக்ஷன். அண்ட் ஐ ரியலி ஹோப் சார் இஸ் ப்ரௌட் ஆஃப் மீ. இவ்வளோ வருஷமா இருக்கேன்னா. ஸோ யா, ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா உங்களை எப்படி கூப்பிட்டு? மறக்க முடியும்? அதை சொல்லுங்களேன், நான் மெமரிஸ். அது எப்படின்னா ஐ திங்க் வேளச்சேரியில் அப்போது எல்லாமே அவுட்டோர் தான். சாருக்கு எப்படி கான்ஃபிடென்ஸ்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டே புது பொண்ணை வச்சுட்டு டிராஃபிக் எல்லாம் பிளாக் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் 200 பீப்புள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க perform பண்றது? நான் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஷாட். நான் வந்து சோனுவை திட்டணும், டிராஃபிக்கை பிளாக் பண்ணியிருக்காங்க, க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. நான் நடந்து வந்து கரெக்டாக பொசிஷனில் நின்று டைலாக் பேசி அவரை திட்டணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட். அது ஒன் டேக்லேயே பண்ணிட்டேன். அது சாருக்கு எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னே தெரியல. புது பொண்ணுன்னா ஒரு உள்ள ஏதோ ஒரு தயக்கம் இன்டீரியர்ல இருக்கும். ஒரு சின்ன சீன் வைப்பாங்கல்ல, நீங்க ஃபுல்லா ரோட்ல நடந்து பேசுற சீக்வன்ஸ் தான் வச்சாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே படத்துல இருக்கு, எதுவுமே அது கட் பண்ணல. அண்ட் அந்த அன்னைக்கு ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே சார் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், நல்லா பண்ணிருக்க அப்படின்னாரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். சிறப்பு. பான் பியூட்டின்னு பார்த்தா பான் ஆக்டர் கூட. ஐயோ நோ நல்ல நடிகை. நடிகை. என்னன்னா நான் நடிச்சது வச்சு சொல்றேன். Yeah. ஃபேக்கா பிரைஸ் பண்ணி ஃபேக்கா ப்ரமோஷன் பண்ணி எனக்கு காசு கொடுக்கணும். கரெக்ட் உண்மை. வெளியே போனோம்னு நல்லா சொன்ன மாதிரி சொன்னடா. இந்தா 10 எவ்வளவு தம்பி சொன்னேன்? 10 ரூபா. 10,000. ஆனா எங்களுக்கே பாத்துறோம், உங்களுக்கு 1 lakh 2 lakhs மேன். கேட்கலாமாடா? கேட்கலாம் என்ன என்ன எப்படி ஆகிட்டா? தொழிலே மாத்திட்டாங்க 17 அதான் இந்த பையன் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏதாச்சும் கிளப்பி விட்டுருவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ணனுக்கு வந்து ஒரு 15 வருஷம் சினிமால கடந்துட்டாரு. கங்க்ராச்சுலேஷன். சாந்தி சேம் கதை பெஞ்ச். சொல்லுங்க. ஆமா, சேம் பெஞ்ச். ரெண்டு பேருமே அதே இது. லைக் எப்படின்னா, லைக் சினிமால நம்ம ஒண்ணு நினைச்சு வந்திருப்போம். நீங்க நினைச்சதுதான் சினிமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா, இல்ல அதையும் தாண்டி போயிட்டு இருக்கா? இல்ல தம்பி, நான் என் லைஃப்ல நான் பிளானே பண்ணாத ஒருத்தன் எந்த விஷயத்துக்குமே. நான் இப்படிதான் ஆகணும், இதுதான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும். ஐ எம் எய்ம்லெஸ் ஃபெல்லோ. எனக்கு எதுவுமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் இப்படி பண்ணணும், இந்த தொழிலுக்கு போகணும். எனக்கு வந்து ரெகுலர் ஜாப் மட்டும் போகக்கூடாதுங்கிறது சின்ன வயசுல இருந்து ஆசை. ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து ஹோல்ட் பண்ணி ஒரு 8 hours வேலை பார்க்கணும். அது இல்லாமல் எது இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு அப்போ இருந்தது. சும்மா ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காக சுற்றணும், நிறைய பேரை பார்க்கணும். அதாவது அது வேலையாக தெரியக்கூடாது, அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு வேலை இருக்கணும். அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஸ்டார்ட் பண்ண, அப்படி பிடிச்சி வந்தவன் தான் நான். அதனால் இந்த சினிமாங்கிறது தான் எல்லாமே எனக்கு கொடுத்தது. நான் எதிர்பார்த்ததெல்லாம் இல்லை, நான் எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. அது வந்து எனக்கு பயங்கரமாக கொடுத்துட்டே இருக்குது. நிறைய பேசுறதுக்கு, நிறைய பழகிறதுக்கு, நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுக்கு சினிமா மட்டும்தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. சினிமான்னு ஒன்று இல்லை எனக்கு. நான் இது நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் எது அப்படின்னு நிறைய இன்டர்வியூ கேட்டது. மை மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் இன் திஸ் வேர்ல்ட்னா ஷூட்டிங் ஸ்பாட் தான். மைண்ட் டு எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி நான் never been happy in any other place. வீடு கூட அவ்வளவு ஹாப்பி கொடுத்துருது. எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்னா குஷி ஆயிடுவேன் நான், குழந்தை மாதிரி. அது ஒரு 100-200 பேர், 200 கேரக்டர்ஸு, எல்லாருக்கூடையும் பேசலாம், என்னாச்சும் ஒன்று நடந்துட்டு இருக்கும். அதை தாண்டி அங்கே நடிக்கிறப்போ, அதை அவுட்புட்டாக பார்க்குறப்போ, அதை ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்க்குறப்போ அது கிடைக்கிற அப்ரிசியேஷனு, இது கிஃப்டட் ஜாப் ஆர்ட்டுங்கிறது. நாட் ஓன்லி சினிமா, ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கிற வேலை பார்க்குற எல்லாருமே வந்து கிஃப்டட் ஃபெல்லோஸ். அவங்களால தான் இப்படிலாம் உட்காந்து ஃபிலாசபி பேச முடியும். ட்ராமானா என்ன, வாழ்க்கைனா என்னென்னா, பிரச்சனைனா என்னென்னா, குழந்தை பெற்றுக்கிறதுனா, நாளைக்கு இஎம்ஐனா, இப்படிலாம் பேசக்கூடியது ஒருத்தங்க சொல்லி இன்னொருத்தங்க கேட்குறாங்கன்னா, ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க சொல்கிறது தான் நீ காமன் பீப்புள் எல்லாருமே கேட்பாங்க. ஆமா, உண்மை. அவங்களுக்கு என்னடா பயங்கர அறிவு அப்படின்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறதோ, பழகிறதோ, இதை பற்றி யோசிக்கிறதோ ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தா யாரு தான் சொல்றது? அந்த இடத்துல நாங்க ஃபீல் பண்றோம். அதுக்கு தான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிறப்புனா, அதாவது மார்ச் 21 டிராமா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி சந்தோஷமா அடுத்த படங்களும் ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். மார்ச் 21 அப்புறம் உங்களை போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் பார்த்துட்டு வந்து பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றிண்ணா. Thank you so much. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.